வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வச்சுக்கோங்க. என் ஊரை பார்க்கக்குள்ள எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு சலிக்காமல் ஒரு மாதிரி அழகாகவே ஃபீல் ஆகுதுங்க. அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு அழகாக தான் தெரியும், உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி தான். அதே மாதிரி குட்டி சிட்டியான தோப்பு தரைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்னடா ஊரை விரிச்சோடி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தூரமாக ஒன்று கிளாஸ் ஆகுவாங்க. அதான் மம்மதன் கோயில். அங்கே லெஃப்ட் சைடில் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் ஷீட் வச்சிருக்கிறது மம்மதன் கோயில். உங்கள் எத்தனை பேர் வீட்டில் மம்மதன் கோயில் இருக்குது சொல்லுங்கள். ரோட்டோரம் சொன்ன ஆடுகள்லாம் எத்தனை பேர் வீட்டில் ரோட்டோரம் ஆடுகள்லாம் படுத்து கிடக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போனோம்னா நம்ம குட்டி சிட்டி நெருங்கியாச்சு. பயங்கரமான சிட்டி எங்களோட குட்டி சிட்டின்னு கூட சொல்லலாம். இங்கேயுமே கொஞ்சம் பசுமையாக தாங்க இருக்கும். இந்த சிட்டி நவரக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் வந்தாச்சு. தோப்புத்தர் பெருமாள் கோயில் இங்கே இருக்க பெருமாள் கோயில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். அப்படி சைடில் பாருங்களேன், இன்னுமே புத்தாண்டுக்கான பொங்கலுக்கான போர்டு இன்னும் எடுக்கவே இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டிராஃபிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் மூவ் ஆகி போனோம்னா இங்கே வைக்க போகிற தூக்கிட்டு போகிறாங்க. ஐ மீன் வைக்க கட்டுகளை இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் சில மாடுகளுக்கு வைக்க கட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள். நம்ம வேதாரண்யத்தை நெருங்கியாச்சுங்க. வேதாரண்யங்கிற சாதாரண உப்புக்கு பேர் போன ஊர். அதே நேரம் ஆஃபீஸு வந்தாச்சு. நாளைக்கு மீதியே பேசுவோம் வேதாரண்யத்தை பற்றி.